தேசிய மின்கட்டண கொள்கை நாளை அமைச்சரவைக்கு. மின்சார சபை மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் தேசிய மின்சக்தி கொள்கை மற்றும் தேசிய மின்கட்டண கொள்கை தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நாளை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் திட்டம் 5 கட்டங்களின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு அதில் 4 கட்டங்கள் தற்போது வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இதற்கமைய அடிப்படை கைமாற்றல் திட்டம், வருடாந்த மின் கொள்முதல் திட்டம், நீண்டகால மின் உற்பத்தி திட்டம் மற்றும் நீண்டகால மின் பரிமாற்ற அபிவிருத்தி திட்டம் ஆகிய கட்டங்கள் இவ்வாறு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக மின்சார சபை மறுசீரமைப்பு செயலணியின் தலைவர் புபுது நிரோஷன் அண்மையில் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இதன் இறுதிக்கட்டமான தேசிய மின்சக்தி கொள்கை மற்றும் தேசிய மின்கட்டண கொள்கையை தயாரிக்கும் பணிகள் இடம்பெற்று வந்த நிலையில் அது நாளைய தினம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரால் நாளை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ள இந்த அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் மின்சார சபையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அமைச்சர் வெளியிடவுள்ளார். குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டதன் பின்னர் 1969 ஆண்டில் 17ஆம் இலக்க மின்சார சட்டம் இரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பிப்ரவரி மாதம் முடிவடைவதற்குள் இலங்கை மின்சார சபையை உத்தியோகபூர்வமாக கலைக்கப்படும் திகதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும்.